Hello friends, welcome back to my channel. புளி சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 10 ல இருந்து 15 வந்து சின்ன வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதே அளவுக்கு பூண்டு எடுத்துர்க்கேன். ரெண்டுமே தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா சீரகம், மிளகு எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறமா பாத்தீங்கன்னா பூண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து கடையில பாத்தீங்கன்னா ஆயில் எதுவும் விடாம நம்ம வந்து சீரகமும் மிளகும் வந்து லைட்டா வந்து வறுத்துக்கலாம். லைட்டா சூடானா போதும். ரொம்ப கரிஞ்சிடாம நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து தனியா ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அதே கடையில பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். நம்ம வந்து தோல் நீக்கின வெங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க வந்து மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயும் கறிவேப்பிலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற புளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. நீங்கள் வந்து மிக்சியில் ஆட்டுறீங்கன்னா சூடாறினதுமே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் ஆட்டிக்கலாம். நான் வந்து வரலில் தான் ஆட்ட போகிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வரல் வந்து இருக்குது. அதனால நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு வரல் ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வரல் ஆட்டிக்க போகிறேன். இப்போ வந்து வரல் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம வந்து நல்லா துணியில் துடைச்சி எடுத்துக்கலாம். மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம நீட்டாக வந்து துடைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரல் ஆட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து வரல் கிடச்சிருக்கு. சரி இதில் ஆட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு. வரல் ஆட்டினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வரல் வந்து ரொம்ப நீட்டாக வந்து துடைச்சி எடுத்தாச்சு. மண் எதுவுமே இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஏதாச்சும் மண் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொட்டு தொட்டு நம்ம பார்த்துக்கலாம். மண் எங்கேயாச்சும் இருந்து இந்த மாதிரி விரலை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மண் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா துணியில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து விரலில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னே ரொம்ப நீட்டாக நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக நம்ம வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சூடான சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து களிக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா உப்பு போட மறந்துட்டேன். அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு ஆட்டிக்கிறேன். ஃபீவர் யாருக்காச்சும் வந்துட்டு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து டேப்லெட் அது சாப்பிட்டு வாயில் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சட்னி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரமாக புளிப்பாக இருக்கும். அவங்க டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் வந்ததுனால அவங்க சாப்பாடு சாப்பிடாம ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கசப்பாக இருக்குன்றதுனால சாப்பாடு கூட அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பாடு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப நாள் கழித்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிறேன். மிக்சியில் ஆட்டிக்கிறதா இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து மிக்சியில் கூட ஆட்டிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வரலில் ஆட்டி அப்படின்றதுனால நான் வந்து வரலில் செஞ்சுக்கிறேன். நம்ம இப்போ ஆனியன் எல்லாம் வறுத்த கடையில் நம்ம பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆட்டி வச்சிருந்த சட்னி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்படி குழம்புக்கெல்லாம் தாளிப்பு கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கடுகு சீரகம் எல்லாமே போட்டு கூட நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். நான் வந்து கடுகு எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.
Thank you for watching.